வழி சொல்ல 1000 பேர் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் வழி சொல்ல யாரும் உன்னை தேடி வரமாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையை நீயேதான் வாழ வேண்டும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதை அறிய முடியாமல் நீ குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாயா? அப்படியானால் இன்று இந்த சிங்காரவேலன் கூறுகின்ற வாக்கு உனக்கானது. யாராலும் இதை கண்டுபிடிப்பது என்பது சற்று கடுமையான ஒரு விஷயம்தான். அதாவது அனுபவம் வருவரை உன்னால் நிச்சயமாக அதை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது யார் மீது உண்மையா பொய்யா என்று சந்தேகிக்கின்றாயோ அவர்களிடத்திலிருந்து உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்துவிட்டால் அவர்களை யார் என்று உன்னால் எளிதில் கண்டுவிட முடியும். உன்னுடைய முகத்திற்கு நேராக பேசுகின்றவர்கள் யாரோ, அதாவது எதுவென்றாலும் உண்மையை உன்னிடம் சொல்கின்றவர்கள் யாரோ அவர்களை அருகில் வைத்துக்கொள். அவரினுடைய நட்பை ஒருபொழுதும் கைவிடாதே. உன்னுடைய முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி யார் பேசுகின்றார்களோ அவர்களை ஒரு நாளும் என் தங்கம் நீ நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே. என் குழந்தையே, நீ 1000 நல்ல செயல்களை செய்தாலும் உன்னை பாராட்ட அந்த நேரத்தில் யாருமே வரமாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறிய தவறினை நீ செய், யார் நிச்சயமாக உன்னை குறை சொல்ல ஓடோடி வருவார்கள். உன்னை விமர்சனம் செய்வதற்கு அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுவார்கள். உச்சியை தொடும் முயற்சியில் 1000 முறை விழுந்த பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வேடிக்கை பார்த்து நீ என்னவாக வேண்டுமானாலும் போய்விடு என்று சொல்லி உன்னை தூக்கிவிட தயாராக இல்லாத உறவுகள் உன்னுடைய கடின உழைப்பை கொண்டு நீ நினைத்த அந்த உயரத்தை எட்டிவிட்ட பிறகு உன்னை உரிமை கொண்டாடி கொண்டு உன்னை தேடி தேடி வருவார்கள். அப்பொழுதுதான் உனக்கு புரியும் இவர்கள் யார் உண்மை யார் பொய் என்று. உனக்கு உதவியவர்களை மட்டும் ஒரு நாளும் மறந்துவிடாதே. அதுபோல நீயும் அவர்களுக்கு இக்கட்டான நிலை என்று வரும்பொழுது அவர்கள் உன்னிடத்தில் கேட்காமலேயே அவர்களுக்கான உதவியினை நீ செய்துவிட வேண்டும். நீயும் அவர்களுக்காக இருக்கின்றாய் என்பதனை எப்பொழுதும் அவர்களுக்கு மனதில் நீ உணர்த்திவிட வேண்டும். நீ என்ன நன்மை செய்தாய் என்பதனை விட எங்கே தவறுகளை நீ செய்ய போகின்றாய் என்று சொல்லி உன்னை கண்காணிப்பவர்கள் இங்கு அதிகம். அவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று நாம் நினைக்கின்றோம். அவர்களின் சிக்கிக் கொள்ளாமல் உன்னுடைய காரியங்களை மட்டும் நீ கவனமாக முன்னெடுத்து வைத்து கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு இதிலிருந்து மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும். தவறு என்பது மனிதனின் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு இயல்பான விஷயம். அதை உன்னால் நிச்சயமாக திருத்திக் கொள்ள முடியும். இதே தவறு மீண்டும் நடக்காமல் இருக்க என்பதனை பற்றி அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் சரி, அவர்கள் நினைப்பதை நினைத்துவிட்டு போகட்டும். அதை நின்று நீ கவனிக்காமல் போய்விடு. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். ஓய்வில்லாமல் என் தங்கம் நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய். அதை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் என்பது இந்த சிங்காரவேலன் என்னுடைய உதவியால் நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையில் அழுகின்ற நிலை என்ற ஒன்று வந்தால் அப்பொழுது உடனடியாக அதை சொல்லி அழ வேண்டியது உன் சிங்காரவேலன் என்னிடத்தில் மட்டும்தான். அடுத்தவன் இடத்தில் சொல்லி ஒருபொழுதும் நீ அழாதே. அவமானம் மட்டும்தான் உனக்கு அங்கே மிச்சமாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் எப்பொழுதுமே அடுத்தவரை ஏமாற்றுவதற்கு ஒருபொழுதும் நீ கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலனை அவரவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் நேர்மை என்ற ஒன்று ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு எப்பொழுதுமே உன் மரணம் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வேலையை விட்டுவிடு. உனக்கு உன் சிங்காரவேலன் ஒன்று சொல்கின்றேன், அதை கேள். எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய மனிதர்களின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்துதான் வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அதை நீ கண்டு கொள்ளாமல் என் தங்கம் நீ தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. எப்பொழுதும் உன் சிங்காரவேலன் உனக்கு உறுதுணையாக இருப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதோ தொடங்கிவிட்டது. உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் உன்னுடைய அனைத்து துயரங்களுக்கும் நிச்சயமாக
உன்னை விட்டு நீங்கிவிடத்தான் போகின்றது. எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிடத்தான் போகின்றது. என்ன நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ சோதனைகளை சந்தித்தாயோ, என்ன நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையின் வேதனைகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்றாயோ, அதிலிருந்து எல்லாம் உனக்கு நல்ல முடிவினை உன் சிங்காரவேலன் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன். உனக்கு நான் தர நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் யாராலும் ஒருபொழுதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நல்லதை நினைக்கின்ற உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். என்றும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தி உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். என்றும் இந்த முருகனின் அன்பில் நீ நல்லபடியாக வாழ்வாய். உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் முன்னின்று உன்னை காப்பவன் இந்த சிங்காரவேலன். உன் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் தவிர்த்து உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்பவன் உன் ஆறுமுகவேலன். எதற்கும் அஞ்சாமல் உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. என்றென்றும் உன் வாழ்க்கையை நான் காத்திடுவேன். சிங்காரவேலனுக்கு